வணக்கம், நான் சந்தியா. வெல்கம் டு தமிழ்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம வீட்டில் இருக்க அரிசி மாவு வச்சு நம்ம கடையில் வாங்குற மாதிரி கிறிஸ்பியாக ஒரு ரிங் முறுக்கு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது டீ கூட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்யறதுக்கு ஒரு அரை மணி நேரம் தாங்க ஆகும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரிங் முறுக்கு செய்கிறதுக்கு நம்ம முதல்ல ஒரு பேன் வச்சுட்டு அந்த பேனில் 1 கப் தண்ணியை ஊற்றிக்கிறோம். 1 கப் தண்ணியில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் ஓமம் ஆட் பண்ணிக்கிறோம். அதுலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம், வரமிளகாத்தூள். இதில் 1 டீஸ்பூன் நம்ம வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கிறோம். எள்ளு எவ்வளோ சேர்த்துறோமோ அந்தளவு டேஸ்ட்டு கொடுக்கும். அதில் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் இல்லைன்னா ஆயில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதித்து வரும்போது 1 கப் தண்ணிக்கு அரை கப் மட்டும் அரிசி மாவு எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் தூணாப்பில் போட்டால் தான் அது கட்டி பிடிக்காது. போட்டுட்டு நம்ம நல்லா ஒரு விஸ்கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். அடுப்பை ரொம்ப சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லை ஆஃப் பண்ணிட்டாலும் சரி. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக இது கட்டி பிடிக்காத இருக்கிறதுக்காக ஜஸ்ட் ஸ்பூனை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இது 5 நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம விட்டுற போகிறோம். அந்த சூட்டிலேயே அது இருக்கட்டும். நான் வச்சிருக்க இந்த அரிசி மாவு வந்து அரை கப்புக்கு 1 கப் தண்ணி பிடிச்சது. ஒவ்வொரு அரிசி மாவுக்கு தகுந்த மாதிரி தண்ணி அளவு வேறுபடுங்க. சப்போஸ் ஒவ்வொரு அரிசி மாவு எப்படின்னா 1.5 கப் கூட தண்ணி பிடிக்கும். ஸோ உங்ககிட்ட இருக்கிற மாவை பொறுத்து நீங்கள் கொதிக்கிற தண்ணியை அப்பப்போ ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த பதம் கரெக்டாக இருந்தால் தான் அந்த ரிங்கு போடுறதுக்கு நல்லா வரும். அந்த ரிங்கு நம்ம பிடிக்கும் போதும் மறுபடியும் உடஞ்சிச்சுன்னா ரிங்கு 1 டேபிள் ஸ்பூனோ 2 டேபிள் ஸ்பூனோ தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 to 10 நிமிஷம் கழித்து இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சுட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம கையில் எடுத்து இந்த மாதிரி நல்லா ஒரு முறுக்கு மாவு பதத்துக்கு எடுத்துக்க போகிறோம். சப்போஸ் தண்ணி பத்தலைன்னா 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி உள்ளங்கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம பஞ்சு திரிக்கிற மாதிரி நம்ம கையில் நல்லா திரித்து விட்டுட்டு ரிங்கு மாதிரி அழகாக நம்ம 2 பக்கமும் ஜாயின் பண்ணி விட்டுறணும். இப்படி ஜாயின் பண்ணி விட்டுறணும். சப்போஸ் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உடஞ்சதுன்னா 1 டேபிள் ஸ்பூன் மறுபடியும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்க போகிறோம். பாருங்கள், இப்போ நம்ம இதை கையிலேயே அப்படியே எடுத்து போட்டோம்னா உடஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம கரண்டியில் எடுத்து போடுறோம். போட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு அதை டச்சே பண்ணக்கூடாது, ஏன்னா டச் பண்ணோம்னா உடஞ்சிரும். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி திருப்பி போட்டு ஒரு 3 to 4 நிமிஷத்துக்கு அப்புறம் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். நம்ம ரிங் முறுக்கு வீட்டிலேயே ஈஸியாக சூப்பராக செஞ்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நம்மளுக்கு. இதை ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு திருப்பி போடணும். நல்லா வேகலைன்னா கொஞ்சம் வதன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா டீயோடு சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறதுக்கு ஒரு 1/2 an hour தாங்க ஆகும். ரொம்ப ஈஸி. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்தீங்களா? பிடிச்சிருந்துச்சா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் தமிழ்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.